வருகின்ற தேர்தலில் அதிமுக சோபிக்கல அப்படின்னோம்னா அவருடைய அரசியல்வாதிக்கு அப்போ அரசியலுக்கு வந்துட்டு கற்பூரம் கொடுத்து கும்பிட வேண்டியதுதான். பூசணிக்காய் உடைச்சு சரியா போச்சு பழனிசாமி அப்படின்னு வேண்டியதுதான். அவருக்கு ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு இல்லை. கட்சியை வெற்றியை நோக்கி கொண்டு போக முடியாது. ஏன் செங்கோட்டையன் போன்றவர்கள் எதிர்த்து அமித்ஷா போற வரைக்கும் கட்சியை பலப்படுத்தி எல்லாரும் திருப்பி கூப்பிட்டுக்கணும் ஏன் சொல்றாங்க? உங்க கட்சி பலம் இழந்து விட்டது. செல்வி ஜெயலலிதா சாகும்போது 42% இருந்தது. சட்டப்பேரவை தேர்தல் 33% ஆகி, அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் 28% ஆகி, இப்போ வந்துட்டு மக்களவை தேர்தல் 21% ஆகி அப்படியே கிடக்குது. 7 இடத்துல டெபாசிட் அடைந்து கிடக்குது. டிங்கரிங் கூட பண்ணல. ஆனா ஓட்டலாம் ஓடும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இல்ல, ஹைகமாண்ட் கட்சி தலைமை பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாரோ அவருடைய அறிவுறுத்தல் படி தானே செயல்படவே முடியும் கட்சிக்குள்ள. அப்புறம் பொதுக்கூடலாம் என்னத்துக்கு இருக்குது? நிர்வாக குழு எதுக்கு வச்சிருக்கிறீங்க? அப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையாக இருக்குதாங்க அவை சண்முகம் சாரி, அதுக்கெல்லாம் எதுக்கு? இல்ல, இப்ப ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா செங்கோட்டையன் இப்படி போய் பேசியிருக்க முடியுமா, டெல்லி போயிருக்க முடியுமான்னு பல கேள்விகள் இருக்கு. ஜெயலலிதா இருந்திருந்ததுன்னா ஏன் செங்கோட்டையன் பேச போறாரு? அவரு ஜெயலலிதா இருந்ததுன்னா எங்க அதிமுக இருக்க போகுது? ஜெயலலிதா இருந்ததுன்னா எங்க 3 கார் தாண்டி 3 கார்ல மாறி மாறி போயிட்டு அமித்ஷா சந்திக்க போறாங்க. அமித்ஷால இங்க ஓடி வந்திருப்பாரு. தாயே மகமாயி அப்படின்னு இங்கெல்லாம் விழுந்திருப்பாரு இல்லையா? சொன்னா இதே பிஜேபி காரங்க தானே அவன் ஜஸ்வந்த் சிங் வந்து அனுப்பி ஜெயலலிதாவை மேடம் சீஃப் மினிஸ்டர் அப்படிலாம் அவர் பேசினாரு. என்ன குனிஞ்சாருன்னு என்னை போட்ட பத்திரிகையாளர்களுக்கு தான் தெரியும். ஒரு வார்த்தை எதிர்த்து பேசல. ஆனா கவுத்து விட்டாங்க ஜெயலலிதா. யாரு? வாஜ்பாய் ஆட்சியை. அந்த அதிமுக காரணம்லாம் இன்னைக்கு தேடாதீங்க. ஆனால் சொர்ண உள்ள அதிமுக அது செத்தே போயிடுச்சு. அது ஜெயலலிதா கூட அதுக்கு ஒரு காரணம்னு கூட சொல்லுங்க. அது வேற கதை, அது வேற அனாலிசிஸ். ஸோ இவ்வளவுதான். அதனால எடப்பாடியை நீங்க ஒன்றும் ஒழிக்க வேணாம், உங்களாலையும் ஒழிக்க முடியாது. ஆனா எடப்பாடியை தன்னால காப்பாற்றிக்க முடியாது இந்த தேர்தலில். இது 2வது இது முடிஞ்சு போச்சு. 3வதா நீங்க கேட்ட விட என்னது? 2026 ஒருவேளை பாஜக விலகி அதிமுக இல்ல பாஜக வந்துட்டு பாஜகவா விலகிறது நடக்காது. 20% ஓட்டு எடப்பாடி கிட்ட தான் இருக்குது. எடப்பாடியா விலக முடியாது. ஏன்னா பிஜேபியினுடைய பிடி ரொம்ப பயங்கரமானது. ஒருவேளை நீ விலகி தேர்தலை சந்திச்சு ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கோங்க, தேர்தல் முடிஞ்சிட்ட உடனே எடப்பாடி உள்ள எழுதி வச்சுங்க.